السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லும் போது தூய்மையானவர்களாக, பாவங்களிலிருந்து பரிசுத்தமானவர்களாக செல்லுவது மிக மிக முக்கியமானது. எனவே அல் குர்ஆனிலே பல இடங்களிலே தௌபா செய்யும்படியாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த வகையில் சூரத்து நூருடைய 31வது வசனத்தில் ரப்பு சொல்லுகிறான், நீங்கள் அனைவர்களும் முஃமின்களே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக ஆகுவதற்காக. உண்மையான வெற்றியாளர்கள் பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள்தான். அந்த அமைப்பில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் தான் செய்யக்கூடிய தவறை முழுமையாக விட்டுவிட்டு உண்மையான முறையிலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கொடுத்த ஒரு மனிதனுடைய சம்பவம் சம்பந்தமாக புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் இன்று நுணுக்கமாக அவதானிப்போம். ஹதரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஃபீமன் கப்லக்கும் ரஜுலுன் கத்தல 99 நஃப்ஸன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் 99 ஆத்மாக்களை கொலை செய்திருந்தார். எத்தனை பேரை? 99 பேரை கொலை செய்த ஒரு மனிதர் இருந்தார். இவருடைய உள்ளத்திலே குறிகுறுத்து கொண்டே இருக்கிறது, தான் திருந்த வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ஃபஸஅல அன் அஅலமி அஹ்லில் அர்த், பூமியில் வாழக்கூடிய மிக சிறந்த அறிவாளி யார் என்பதை அவர் விசாரித்து கொண்டிருந்தார், தான் திருந்தக்கூடிய வழியை அவரிடத்திலே கேட்டுக்கொள்வதற்காக. அந்த நேரத்திலே ஃபதுல்ல அலா ராஹிபின் ஃபஅதா, அவருக்கு ஒரு வணக்கசாலி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் நல்லா வணங்கக்கூடிய ஒரு ஆபித், வணக்கசாலி காண்பிக்கப்பட்டது. அவரிடத்திலே வந்தார். ஃபகால், வந்து சொன்னார், இன்னஹு கதல 99 நஃப்ஸன் ஃபஹல் லஹு மின் தௌபா. தான் 99 கொலைகளை செய்திருப்பதாகவும் தனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்பதாகவும் அந்த ஆபிதிடத்தில், வணக்கசாலி இடத்திலே கேள்வி கேட்கின்றார். ஆபிது சொல்கிறார், ஃபகால லா, உனக்கு மன்னிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்திலே ஃபகதலஹு ஃபகம்மல பிஹி மிஅ, அந்த ஆபிதை முறை வெட்டு, அவரையும் கொலை செஞ்சுட்டு 100 கொலைகளை பூர்த்தி செஞ்சிட்டார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் தான் திருந்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தௌபா தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. சும்ம சஅல அன் அஅலமி அஹ்லில் அர்த், மறுபயணம் மீண்டும் பூமியில் வாழக்கூடிய மிக சிறந்த அறிவாளி, தனக்கு தௌபாவை பெற்றுத்தரக்கூடிய அந்த முறையை காண்பிக்கக்கூடிய அறிவாளியை பற்றி அவர் விசாரித்து கொண்டு செல்லுகிறார். அந்த நேரத்திலே ஃபதுல்ல அலா ரஜுலின் ஆலிம், அவருக்கு ஒரு ஆலிம் காண்பிக்கப்படுகிறது. மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி கற்றுக்கொண்ட அறிவாளி காண்பிக்கப்படுகிறது. ஃபகால இன்னஹு கதல 100 நஃப்ஸின் ஃபஹல் லஹு மின் தௌபா. எனவே அவரிடத்திலேயும் வந்து சொன்னார்,
தான் 100 கொலைகளை செய்திருப்பதாகவும் தனக்கு தௌபா கிடைக்குமா என்பதாகவும் கேள்வி கேட்கிறாரு. அந்த ஆலிம் சொல்லுகிறார், ஃபகால நஅம், ஆம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. வமை யஹூலு பைனஹு வ பைன தௌபா, அவருக்கும் தௌபாவுக்கும் இடையில் திரை போடக்கூடியவன் யார்? அவர் கேட்கிறார், ஆலிம் கேட்கிறாரு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தௌபா, அந்த தௌபாவை யாருக்கு தடுக்கிறது கேளும்? அவருக்கும் தௌபாவுக்கு மத்தியில் திரையிடக்கூடியவன் யார்? அது யாருக்கும் செய்யறது கேளாது, அது அல்லாஹுடைய வேலை சொன்னார். அதுக்கு பின்னால் ஆலிம் அவருக்கு முறைய, நீங்க தௌபாவை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா, இன்தலிக் இலா அர்தி கதா வ கதா ஃபஇன்ன பிஹா உனாஸை யஅ்புதூன அல்லாஹ தஆலா. ஒரு பூமி இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அந்த ஊர் இப்படியான இடம், அந்த ஊருக்கு நீங்க போங்க. ஏனென்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள். ஃபஅ்புதில்லாஹ் மஅஹும், அவர்களோட சேர்ந்து நீங்களும் அல்லாஹ்வை வணங்குங்கள். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பாவத்துடைய சூழலிலே இருந்தால் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவரிடத்திலே இருந்தால் பாவமான சூழலை மாற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீங்க போங்க, அந்த ஊருக்கு போங்க, அந்த ஊரில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவர்களோட சேர்ந்து நீங்களும் இபாதத்து செய்யுங்க, வணக்க வழிபாடுகளில் இருங்க. வலா தர்ஜ இலா அர்திக ஃபஇன்னஹா அர்து சூ, நீங்க வாழ்ந்த அந்த ஊருக்கு மறுபேன திரும்பி வர வேண்டாம். ஏனென்றா அந்த இடம் மோசமான இடம், பாவ சூழல் நிறைந்த இடம். அதனால விட்டு போயிட்டு அங்க சந்தோஷமாக இபாதத்து செஞ்சு கொண்டிருங்க. அப்போ ஒரு மனிதன் திருந்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் முதலாவதாக அவருடைய உள்ளத்திலே தான் திருந்த வேண்டும், தௌபாவை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தான் இருக்கக்கூடிய மோசமான சூழலை முதலில் விட்டுவிட்டு நல்ல சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸில் மிக ஆணித்தரமாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனுஷண்ட கதை என்ன நடக்குது தெரியுமா? ஃபன்தலக, இதை கேட்டோன்னு அவருக்கு சந்தோஷம். அவர் என்ன செய்கிறாரு? போறாரு. தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையோடு புறப்பட்டு செல்லுகிறார். ஆனா இவருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு நல்ல மக்களோட சேர்ந்து இபாதத்து செய்யறது சந்தர்ப்பம் கிடைச்சதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் தொடர்ந்து சொன்னாங்க, ஃபன்தலக ஹத்தா இதா நஸஃபத் தரீக் அதாஹுல் மௌத், பாதையில் இடையில போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு மௌத்து வந்து விடுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய அஜல் முடிஞ்சிட்டு இப்ப இவருடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள் எந்த மலக்குமார்? ரஹ்மத்துடைய மலக்குமார்களா, அதாபுடைய மலக்குமார்களா என்ற அந்த வாதம் எழும்புகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஹ்தஸமத் ஃபீஹி மலாயிகத்துர் ரஹ்ம வ மலாயிகத்துல் அஸாப், அவருடைய ரூஹை கைப்பற்றும் விடயத்திலே ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் அஸாபுடைய மலக்குமார்களும் வாக்குவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபகாலத் மலாயிகத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், ஜாஅ தாயிபன் முக்பிலம் பிகல்பிஹி இலல்லாஹி தஆலா, இந்த நஃபர் தௌபாவை செய்து தனது உள்ளத்தால் உண்மையான முறையிலே அல்லாஹ்வை நோக்கி வந்த மனிதன். எனவே நாங்கள் தான் இவருடைய உயிரை கைப்பற்றணும். வகாலத் மலாயிகத்துல் அஸாப், அஸாபுடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு லம் யஅமல் கைரன் கத், இவர் தௌபாவுக்காக நீ வந்தவர் தான், ஆனா இவர் எந்த ஒரு நலவையும் செய்யல, போய் சேரல்ல, இபாதத்து செய்யல, வந்தவர் மட்டும்தான் என்பதாக அஸாபுடைய மலக்குமார்கள் சொல்லி வாக்குவாதம் நடக்குது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஃபஅதாஹும் மலக்குன் ஃபீ சூரத்தி ஆதமி, மனிதனுடைய ஒரு தோற்றத்திலே
வேறொரு மலக்கு அவர்களுக்கு மத்தியில் வருகிறார். வந்துவிட்டு ஃபஜஅலூஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே நல்லொரு தீர்ப்பை கொடுக்குகிறார். அந்த மலக்கு சொல்லுகிறார், ஃபகால் கீசு மா பைனல் அர்தைன் ஃபஇலா ஐயதிஹிமா கான அத்னா ஃபஹுவ லஹு. அவர் வந்த தொலைதூரத்தையும் அவர் செல்ல இருக்கின்ற தொலைதூரத்தையும் இரண்டு அந்த பூமிகளுக்கு மத்தியிலேயும் நீங்கள் அளந்து பாருங்கள். எந்த இடத்துக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறாரோ அவர் அதற்கு சொந்தமானவர். தௌபாவுக்கு நெருக்கமாக இருந்தால் அவர் தௌபா ரஹ்மத்துக்கு சொந்தமானவர். அதாபுக்கு நெருக்கமாக இருந்தால் அவர் அதாபுக்கு சொந்தமானவர் என்ற அந்த கருத்திலே தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபகாசு, அவர்கள் அந்த தொலைதூரத்தை அளந்து கொள்ளுகிறார்கள், அளந்து பார்க்குகிறார்கள். ஃபவஜதூஹு அத்னா இலல் அர்தில்லதி அராத், அவர் எந்த பூமியை நாடி விரும்பி வந்தாரோ அந்த பூமிக்கு நெருக்கமானவராக இருந்தார். ஃபகபதத்ஹு மலாயிகத்துர் ரஹ்மா, அவருடைய உயிரை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் கைப்பற்றி சுவர்க்கவாதியாக மௌத்தாகி விடுகிறார். இந்த ஹதீஸ் புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் எங்களுக்கு எடுப்பதற்கு மிக அதிகமான விஷயங்கள் இருக்குது. அதில் முதலாவது தான், மனிதர் என்ற வகையிலே எந்த பாவம் நடந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத்து அந்த மனிதனுக்கு இருக்கிறது. தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அதே நேரத்திலே தௌபாவிற்காக வேண்டி மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல தௌபாவிற்காக வேண்டி தான் இருக்கக்கூடிய சூழலிலே அந்த பாவத்தை விட முடியாது, அந்த தவறிலிருந்து தன்னை தடுத்து கொள்ள முடியாது என்றால் அந்த மோசமான சூழலை, தவறான சூழலை, கெட்ட சூழலை மாற்ற வேண்டும் என்பதனையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக துல்லியமாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறது, அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் தௌபத்து நசூஹாவை பெற்றுக்கொண்ட அல்லாஹுடைய நேசர்களாக, நல்லவர்களாக நாளை கியாமத்திலே அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.